ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் எஸ்ஜே பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து புக் வேல்யூ அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பர்சனலாக வந்து ட்ரேடிங் மென்டார்ஷிப் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 25 மெம்பர்ஸ்க்கு வந்து என்னோட கோர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு ஸ்க்ரோலிங்கில் போகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ புக் வேல்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து புக் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷேர் வந்து அண்டர் வேல்யூட்ல இருக்கும்போது வாங்குறதுக்கு, இல்லை அந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கா இல்லை ஃபேர் வேல்யூல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக புக் வேல்யூ பார்ப்பாங்க. அதுலேயும் காட்டிலும் வந்து ப்ரைஸையும் புக் வேல்யூயும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. புக் வேல்யூனாவும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புக் வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஃபினேஷன்ஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி மெயின் கான்செப்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதை நார்மலாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,00,000 நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, லோன் போட்டு வாங்கியிருக்கீங்க. லோன் வந்து 10 10 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி டீல் போட்டிருக்கீங்க, இல்லை 15 இயர்ஸ்னு வச்சுப்போம். ஸோ 10 வருஷத்துல வந்து நீங்கள் ஒரு 50 லேக்ஸ் வந்து கடன் லோன் கொடுத்துட்டீங்க, இன்ட்ரெஸ்டோட பே பண்ணிட்டீங்க. மிச்ச 50 லேக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கல. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து அந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்றீங்க. அதுக்குள்ள வந்து அந்த வீடுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. ஸோ அது வந்து அப்ரிஷியேட் ஆகும் வேல்யூல. லேண்ட் வந்து எப்போதுமே வந்து அப்ரிஷியேட், அந்த வீடு வந்து அப்ரிஷியேட் ஆகுது வேல்யூல. ஸோ அது வந்து 1,25,00,000 ரூபா, ஒரு 25 லட்சம் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இப்ப அதோட கரண்ட் மதிப்பு. ஸோ நீங்க அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து வேற யார்ட்டயாச்சும் இப்ப கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து எப்படி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்கன்னா, இந்த புக் வேல்யூ மதிப்பிட்டு தான், உங்க புக் வேல்யூக்குள்ள தான் வந்து அவங்க உங்களுக்கு கடன் தருவாங்க. ஸோ உங்களோட புக் வேல்யூ வந்து நீங்க வச்சிருக்க ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அசெட்ஸ், அது மைனஸ் உங்களோட கடன் லயபிலிட்டிஸ். ஸோ அதான் புக் வேல்யூவோட ஃபார்முலா என்னன்னா, டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ். ஸோ உங்களோட அசெட் என்னது, அந்த வீடு, அந்த வீடோட மதிப்பு என்ன, 1,00,00,000 பிளஸ் அந்த அப்ரிஷியேட் ஆன வேல்யூ 25 லட்சம். ஸோ 1,25 லட்சம் மைனஸ் நீங்க கடன் 50,000 ரூபாய் நீங்க லோன் பே பண்ணும்ல. ஸோ அது மைனஸ். ஸோ 75 லட்சம். ஸோ 75 லட்சத்துக்குள்ளதான் உங்களுக்கு கடன் தருவாங்க. அதை காட்டிலும் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி அசெட் 1,25 லட்சத்துக்கு வந்து அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கடன் தர மாட்டாங்க. அந்த 75 லேக்ஸ்க்குள்ள நீ எவ்வளவு வேணாலும் கடன் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு கடன் தருவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட, அந்த பர்சனோட, அந்த வீடு வாங்கியிருக்காருல அவரோட புக் வேல்யூ. ஸோ இப்போ கான்செப்ட் உள்ள டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, புக் வேல்யூ ஷோஸ் ஹவு மச் த கம்பெனி இஸ் வர்த் அக்கார்டிங் டு இட்ஸ் புக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் ஆஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்து கம்பெனி வந்து எவ்வளோ வர்த்துங்கிறத காமிக்கிறது தான் வந்து புக் வேல்யூ. இது கம்பெனிக்கு. சப்போஸ் வந்து புக் வேல்யூ, அதாவது ஒரு பேங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு, அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால அந்த கம்பெனியை வந்து இழுத்து மூட போறாங்கன்னா வந்து அவங்க அசட்ஸ் எல்லாம் அவங்க வித்துட்டு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற மணி இருக்கும்ல, அதை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து புக் வேல்யூ. புக் வேல்யூ இஸ் த மணி தட் இன்வெஸ்டர்ஸ் would get after the company sells all its assets and paid all its debt obligations. இப்போ வந்து ஒரு நெகட்டிவான புக் வேல்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட அசட்டோட அதோட லயபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கம்பெனி வந்து கடன்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ புக் வேல்யூவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி ஏபிசி லிமிடெட், அதோட அசெட்ஸ், டோட்டல் அசெட்ஸ் வந்து 285 கோடி, டோட்டல் லயபிலிட்டிஸ் 189 கோடி. புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி என்னன்னா வந்து டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 96 crores. ஸோ இந்த புக் வேல்யூவே நம்ம நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணோம்னா வி கெட் புக் வேல்யூ பர் ஷேர். ஒரு ஷேருக்கு வந்து புக் வேல்யூ எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புக் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா எவ்வளோ ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு, இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ புக் வேல்யூ பர் ஷேரை வந்து நிறைய விதமா நம்ம சொல்லலாம். கேரிங் வேல்யூ பர் ஷேர்னு சொல்லலாம். புக் வேல்யூ இபிஎஸ்னு ஒன்று படிச்சிருப்போம், அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான், ஒரே இதுதான். ஸோ அந்த இபிஎஸ் வீடியோஸ்லாம் பார்க்காட்டி அதெல்லாம் பார்த்துருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ புக் வேல்யூ per ஷேர் ஷோஸ் த ரியல் கேஷ் ஒர்த் ஆஃப் ஈச் ஷேர் ஆஃப் த கம்பெனி. ஸோ புக் வேல்யூ per ஷேர் என்ன காமிக்குதுன்னா வந்து ஒரு ரியல் ஷேர் ஒர்த், அதாவது ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரோட ரியல் மதிப்பை வந்து காமிக்கிறது தான் வந்து புக் வேல்யூ per ஷேர். அந்த ஷேரோட ரியல் மதிப்பை காமிக்கக்கூடியது தான் வந்து இந்த புக் வேல்யூ per ஷேர். ஸோ அடுத்தது வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. ஸோ இந்த புக் வேல்யூ பேஸ் பண்ணியே வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ ரேஷியோ இருக்கு. மார்க்கெட் வேல்யூ ரேஷியோனாலே வந்து இந்த பிஇ ரேஷியோ, இந்த பெக் ரேஷியோ அதெல்லாம் பார்த்தோம்ல, அதான் மார்க்கெட் வேல்யூ ரேஷியோ. அதுல இதுவும் ஒன்று. ஸோ இது வந்து ஷேர் வந்து நம்ம அண்டர் வேல்யூட்ல வாங்குறோமா, இல்லை ஓவர் வேல்யூடா, ஓவரா பணம் கொடுத்து வாங்குறோமா, இல்லை வந்து ஃபேர் வேல்யூ கரெக்டான விலையில தான் கொடுத்து வாங்குறோமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோவும் ஒன் ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ ரேஷியோஸ்.
ஸோ இது என்ன காமிக்குதுன்னா வந்து ஹவு மச் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பேயிங் ஃபார் த கம்பெனி ஃபார் 1 ரூபி ஆஃப் கம்பெனிஸ் புக் வேல்யூ ஆஃப் நெட்வொர்த். ஸோ கம்பெனியோட 1 ரூபா மதிப்புக்கு நம்ம எவ்வளவு மடங்கு பே பண்றோம் அப்படிங்கிறது தான் ரியல் வெர்த் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து அந்த கம்பெனியில இருக்கிற சொத்தோட மதிப்பு 1 ரூபானா அதுக்கு நம்ம எத்தனை மடங்கு பே பண்றோம். ஸோ அதுதான் வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. இட் இஸ் யூஸ் டு வேல்யூ கம்பெனி ஸ்டாக்ஸ் வென் த கம்பெனிஸ் ஏர்னிங்ஸ் ஆர் நெகட்டிவ். சப்போஸ் வந்து இப்போ நீங்க மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பிஇ ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் வந்து ப்ராஃபிட் வந்து கம்பெனி மேக் பண்ணல, கம்பெனி வந்து லாஸ்ல இருக்குன்னா அந்த நேரத்தில் வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ யூஸ் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. இது பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டிவைட் பை புக் வேல்யூ. இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். ஸோ மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர்னா ஒன்றும் இல்லை, அந்த அந்த ஷேர் பிரைஸ் தான் மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர். இப்போ கரண்டா அதோட ஷேர் பிரைஸ் எவ்வளவோ அதான் மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர். புக் வேல்யூ பெர் ஷேர் தான் நான் சொன்னேன். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். புக் வேல்யூ பெர் ஷேருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? புக் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ டினாமினேட்டர் கீழே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வருது, அது மேலே போயிடும். ஸோ நீங்க மேத்தமெட்டிக்கலா வந்து 1 டிவைடட் பை 1/2னா வந்து அது இந்த 2 மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 வந்து மேலே போயிடும், 2/1ன்னு வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கிறது மேலே போயிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிருச்சுன்னா எப்படி வரும்னா மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பை புக் வேல்யூன்னு வந்துடும். ஏன்னா வந்து புக் வேல்யூ பெர் ஷேருக்கு தான் நம்ம ஃபார்முலா போட்டோம். ஸோ வெறும் புக் வேல்யூன்னு வந்துடும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ பெர் ஷேர் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரே வார்த்தையாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2 ஃபார்முலா. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு டைரக்டா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பிஇ ரேஷியோ சாரி பிபி ரேஷியோ வந்து இதை வந்து பி/பி ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லை பிபி ரேஷியோன்னு சொல்லலாம், வெறும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து 1க்கு மேலே இருந்தால் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. இதில் 1க்கு கீழே இருந்தால் வந்து கம்பெனி ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்பெனி இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் வந்து 240 400ன்னு இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 140 450. ஸோ இதோட பிரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ என்ன சொன்னேன்? மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் தட் இஸ் 200 டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர் 140. ஸோ 1.42 இது வந்து ஓவர் வேல்யூட். மார்க்கெட் பிரைஸ் வந்து 400. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஷேர் 200 இருக்கு, இது 400 இருக்கு, ஸோ 200 தான் சீப்புன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. பட் அது அர்த்தம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இது 400, பட் அதோட இது புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 450. ஸோ இது புக் வேல்யூக்கு கீழேயே இருக்கு. ஸோ அதனால நீங்க தாராளமா வாங்கலாம், அந்த அண்டர் வேல்யூட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து புக் வேல்யூ பர் ஷேர் கால்குலேஷன்ஸ். இது வந்து இது மூலியமா நீங்க அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு பாத்துக்கலாம். கடைசியில பாத்தீங்கன்னா வந்து எல்லா ரேஷியோவும் படி இதுக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோ வந்து ஒன்லி பெனிஃபிஷியல் ஃபார் கேபிட்டல் இன்டென்சிவ் கம்பெனிஸ் தட் யூசஸ் அ லாட் ஆஃப் டேஞ்சிபிள் அசெட்ஸ். So for companies which doesn't have a lot of tangible assets such as IT companies, their PE ratio would be high. So investors might think it as overvalued, but when it's actually not. அதாவது நிறைய டேஞ்சிபிள் அசெட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கெலாம் வந்து பிஇ ரேஷியோ வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும், அதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அந்த ஐடி கம்பெனிஸ்க்குலாம் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், அதுக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது, கம்ப்யூட்டர் அவ்வளோதான், மற்றபடி பெரும்பாலும் இருக்காது. மேன் பவர் வச்சு தான் அவங்க வந்து ஹியூமன்ஸை வச்சு தான் வந்து அவங்க இது பண்ணி சாஃப்ட்வேர் தயாரிச்சு எல்லாமே பண்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அசட்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கிறதுனால பிபி ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிற மாதிரி காமிக்கும். அதனால வந்து அது ஓவர் வேல்யூடு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிபி ரேஷியோ வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸை கண்டுக்காது. இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க பேட்டன் வாங்கி வச்சிருப்பீங்க, நீங்க தயாரிச்ச ஒரு பொருளை வந்து மற்றவங்க வேற யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பேட்டர்ன்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, இல்ல உங்களோட கண்டென்ட்டை வந்து வேற யாரும் எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, இல்ல குட்வில் கம்பெனியோட ப்ரொஜெக்டட் வேல்யூ இந்த ஃபியூச்சர், அது ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிபி ரேஷியோ வந்து கன்சிடர் பண்ணிக்காது. பிபி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் அந்த அசட்டோட வேல்யூவை தான் வந்து அது கன்சிடர் பண்ணிக்குமே. ஸோ பிபி ரேஷியோ கேன் பி ஆர்டிஃபிஷியலி சேஞ்ச் பை இன்க்ரீசிங் இட்ஸ் லயபிலிட்டிஸ். அஃப்கோர்ஸ் லயபிலிட்டிஸ் வேல்யூ சேஞ்ச் ஆனால் அதோட பிபி ரேஷியோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அது வந்து எப்போதுமே அந்த ஷேர் பைபேக் பண்ணாலும் சரி, இல்லை அக்விசேஷன்னாலும் சரி, அதாவது அதோட டினாமினேட்டரோ நியூமரே நார்மலாக வந்து பிபி ரேஷியோ எப்படி இன்க்ரீஸ் ஆகணுமோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகாமல் அதோட டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸ் சேஞ்ச் ஆனால் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து கம்பெனி சம்டைம்ஸ் வந்து மேனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ அதை தவிர உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ட்ரேடிங் பர்சனலாக டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் போகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லி தந்துடுவேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை தவிர வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினா நினச்சிங்கன்னா கூட அக்கௌண்ட்ல கீழே இருக்கிற லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜெரோதாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.